இன்றைக்கி நம்ம ஒரு கோவிலை பார்க்க போகிறோம். இந்த கோவில் இன்றையிலிருந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக பழமையான கோவிலாக இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் நம்ம தமிழ் கடவுள் முருகன் கோவில். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான கடற்கரை கிராமமான சாலவன்குப்பம் அப்படின்ற கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே தான் இந்த 2300 ஆண்டு பழமையான முருகன் கோவில் இருக்கு. வணக்கம், டூர் இந்தியா சேனல். நான் கார்த்திக். 2300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த முருகன் கோவில் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த காணொளி முழுக்க உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்ல, இந்த கோவில் எப்படி கண்டறியப்பட்டது என்பதையும் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இங்கதாங்க இருக்கு நாம பார்க்க வந்த அந்த 2300 ஆண்டு முன்பு கட்டப்பட்ட முருகன் கோவில். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அந்த முருகன் கோவில். இது டூர் இந்தியா சேனல். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், தொன்மையான கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள், இந்த மாதிரி இடத்திற்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது ஈசிஆர் ரோட், இங்கே தான் சாலவன்குப்பம்னு ஒரு அழகான கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் தான் இந்த பழமையான முருகன் கோவில் இருக்கு. இந்த கிராமத்துடைய பழைய பெயர் திருவிழிச்சில். என்னடா இது, கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் கோவிலையே காணோம், கோவில் இருக்கான்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 2005ஆம் ஆண்டு வரை இங்க இப்படி ஒரு கோவில் இருக்குன்றதை யாருக்குமே தெரியாது. 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரழிவு, அப்போதான் இந்த கோவில் இருக்கிறது தெரிய வருது. 2005ஆம் ஆண்டு தான் இங்க கோவில் இருக்கிறத கண்டறியப்படுகிறது. இந்த சுனாமியில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மண்ணில் புதைந்து கிடந்த இந்த கோவிலை உலகிற்கு காட்டியது தான். சுனாமியில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் எவ்வளவு பழமையானதுன்னு புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம். கல்லணை உலகத்துடைய மிக பழமையான அணைகளில் ஒன்று. இந்த கோவில் கட்டி சுமார் 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த கல்லணை கட்டப்பட்டிருக்கு. இன்னும் 200 வருடங்களுக்கு பிறகுதான் திருவள்ளுவர் பிறந்திருக்கிறாரு. இந்த கோவில் கட்டி 1200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராஜராஜ சோழனும் பிறந்திருக்கிறாரு. கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம். அங்கே ஒரு QR கோட் இருக்கு. அந்த QR கோடை நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணால் இந்த கோவிலுடைய முழு டீட்டெயில் நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இதை ஸ்கேன் பண்ணிடலாம். ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும். ஆடியோ டூர். நான் சொன்னேன் இல்லைங்களா, சுனாமியில் நடந்த ஒரே நல்ல விஷயம் இந்த கோவிலை உலகிற்கே எடுத்து காட்டியது. அங்கே பாருங்க, கோவிலில் நிறைய வெளிநாட்டவர் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. அந்த வெளிநாட்டவர் எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, அசையாம அமர்ந்து இருக்கிறாங்க. கோவிலுடைய என்ட்ரன்ஸ் அந்த லாஸ்ட்ல இருக்கு, அங்க போனா தெரியும். இந்த ஊர் வந்து மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இங்கே தான் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட புலிக்குகை இருக்கு. அதற்கு பக்கத்திலேயே ஒரு குடைவரை சிவன் கோவில் இருக்கு. லாக்கா வழி இருக்கும் வேற எங்கேயாவது? ஆமாம், எப்படி போனாங்க? இதோடைய என்ட்ரன்ஸ் கேட் வந்து லாக் பண்ணியிருக்கு. பக்கத்தில் புலிக்குகையில் செக்யூரிட்டி இருந்தார். அவரை கூப்பிட்டு வந்து இந்த கேட்டை திறக்க சொன்னோம். அவர் திறந்து காமிச்சாரு. பிறகுதான் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். இப்போ பாருங்க, நாம ஒரு சமவெளியிலிருந்து ஒரு பள்ளத்துக்கு வந்திருக்கோம். இந்த பள்ளத்துக்கு வந்தனா இதோ பாருங்க, இந்த உடைஞ்சு போன கட்டடம் தெரியுதுங்களா? இதுதான் இன்றையிலிருந்து சுமார் 2300 ஆண்டு பழமையான முருகன் கோவில். 2004 வந்த சுனாமி மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய இழப்பு தான். ஆனால் அது நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு கிடைச்ச இந்த கோவில் தான். அந்த அலை அடிச்சுக்கிட்டு போகும்போது, ரொம்ப ஃபோர்ஸாக அந்த அலை அடிக்கும் போது அது தெரியுது இல்லைங்களா, பாறை அது மேலே இருக்கக்கூடிய மண்ணையும் அடிச்சுட்டு போகுது. அப்போ அந்த பாறையோடைய மேற்பகுதி மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு கட்டிடம் இருக்கலாம் அப்படின்ட்டு அகழ்வாய்ச்சாரர்கள் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இந்த கோவில் தென்படுது. இவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இங்கே தான் இருந்திருக்காங்க. தியானம் பண்ணிட்டு இந்த முருகன் கோவிலை வணங்கிட்டு போகிறாங்க.
சரி, இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்றதை பார்ப்போங்க. இந்த கோவில் 2 காலங்களில் கட்டப்பட்டிருக்குங்க. முதல்ல சங்க காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அது என்ன சங்க காலம்? கிபி 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது 2300 வருடங்களுக்கு முன் இருந்து 1700 வருடங்களுக்குள், இந்த இடைப்பட்ட 600 ஆண்டுகள் தான் சங்க காலம்னு சொல்லப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த கோவிலுடைய ஒரு பகுதி கட்டப்பட்டிருக்கு. அதற்கான ஆதாரம் எல்லாமே கார்பன் டேட்டிங் மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. இரண்டாவது 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது இப்போதிலிருந்து ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது இந்த இடத்தை ஆட்சி செய்தது பல்லவர்கள். அவர்களாலும் இந்த கோவில் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு ஆதாரமா இந்த கோவில்ல நிறைய சுவடுகளும் இருக்கு. இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, இது எல்லாமே இவர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் முருகன் கோவில்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த வேல் தான். சங்க காலத்திலாம் இரும்பாலேயோ பித்தளாலேயோ வேல் செய்யப்படல, இப்படி கருங்கல்லால தான் வேலை செதுக்கப்பட்டு இருந்தாங்க. சரிப்பா, இந்த கோவில் ஏன் மேல இல்லாம பள்ளத்துல இருக்கு அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோவில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதால அந்த கோவில் இறங்கி இருக்கலான்னு நம்பப்படுது. கோவில் கிட்ட போய் பார்க்கலாம். கோவிலுடைய கருவறை எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த கோவிலுடைய காலத்தை எப்படி கணக்கிடுறாங்க? இந்த கோவிலுடைய கட்டுமானத்துக்கு பயன்படுத்தப்பட்ட செங்கலை வைத்து தான் இந்த கோவிலுடைய காலத்தை கணக்கிடுறாங்க. கல்லு பாருங்க, எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க. இதோடைய அகலத்தை வச்சுதான் காலத்தை குறிப்பிடுறாங்க. கோவிலுடைய கருவறையை போய் பார்க்கலாம். கருவறை மிக மிக முக்கியமான தகவல். இந்த கருவறையில் யாரும் இறங்கி பார்க்கக்கூடாது. நீங்க இதோடைய ஆழத்தை தெரிஞ்சிக்க மட்டும்தான் நான் இந்த கருவறைக்குள்ள இறங்கி காட்டுறேன். தெரியுங்களா, இதுதான் வந்து கோவிலுடைய அந்த கடக்கால் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இது வந்து கருங்கல்ல இருக்கு. இது வரைக்கும் தரப்பகுதியாக இருந்திருக்கு. இதன் பிறகுதான் இதற்கு மேலதான் செங்கல் வச்சு கோவிலை கட்டியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அகலமா இருக்கு பாருங்க. இது வந்து நீளம். இந்த செங்கலுடைய அளவு பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டருக்கு 7 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவில் இருக்கு. இந்த கருவறையுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2 மீட்டருக்கு 2.5 மீட்டர் என்ற அளவில் இருக்கு. மேலே ஏறி வரேன், யாரும் இறங்க வேண்டாம், மேலே இருந்து பாருங்க. மண்ணாயிடுச்சு. இந்த கோவிலுடைய சுற்றுப்பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அந்த பாறைக்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்றதையும் பார்ப்போம். இதான் கோவிலுடைய சுற்றுப்பகுதி. கல்வெட்டு இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கல்வெட்டு கிட்டத்தட்ட 32 வரிகள் இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, பல்லவ மன்னர்கள் காலத்தை சார்ந்தது எனவும், இந்த முருகன் கோவிலுக்கு விளக்கேறிக்கை தானம் கொடுத்ததையும் நிலங்கள் தானமாக கொடுத்ததையும் தெரியப்படுத்துது. இது மட்டும் இல்ல, இந்த கோவிலை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. இதோ பாருங்க, இந்த செங்கல் கட்டுமானம் இருக்கு இல்லையா, இதுதான் சங்க காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது
கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுக்குள் இடைப்பட்ட இந்த 600 ஆண்டு காலத்தில் கட்டப்பட்டது. அடுத்து இதோ இந்த கிரைனைட் இருக்கு இல்லையா, இந்த கட்டுமானம் எல்லாமே 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதாவது பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. சரி, இந்த கோவில் சங்க காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்வதற்கு இன்னொரு ஆதாரம் இருக்கு. இந்த கோவிலுடைய திசைதான். சங்க காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாமே வடக்கு திசை பார்த்துதான் கட்டப்பட்டிருக்கும். இதுதான் இந்த கோவிலுடைய கருவறைன்னு சொன்னோம். கருவறைனா மூலஸ்தானம். எல்லோருக்குமே தெரியும் கருவறையில கடவுள் சிலை இருக்கும்னு. இது முருகன் கோயில் சொல்றமே, அப்போ இங்க முருகன் சிலை இருக்கான்னு கேட்டா இங்க முருகன் சிலை இல்லை. ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்பு இப்ப நாம வழிபட்டு இருக்க வழிபாட்டு முறைகள் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கும்? அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல குறவன் கூத்து நடந்திருக்கும். அது என்ன குறவன் கூத்து? அதாவது தேவரால ஆட்டம்னு சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாடல் காட்சி அமைஞ்சிருக்கும், டம் 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 டேன்னு. அந்த பாடல் தான் குறவன் கூத்து, அதாவது தேவராய ஆட்டம்னு சொல்லப்படும். இங்க ஒரு வரைபடம் இருக்கு, அதாவது கல்ல செதுக்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுடைய டாப் வியூ, அதாவது ஆகாய மார்க்கமா இருந்து நீங்க கோவிலை பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதை தான் இங்க செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்திலே புலிக்கொகை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்க தனியமர்ந்தாமன்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க இந்த முருகன் கோவிலை பற்றி குறிப்புகள் இருக்கு, அதை போய் பார்ப்போம். வட தமிழகத்தில் தமிழ் கடவுள் ஸ்ரீ முருகப்பெருமான் முதலாக தோன்றியது இந்த மண்ணில் தாங்க. இதுவரை கண்டறியப்பட்ட முருகன் கோவிலில் மிக பழமையான முருகன் கோவிலாக இந்த கோவில் இருக்கு. அதனால உலகின் முதல் முருகன் கோவில்னு இந்த கோவிலை சொல்றாங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மண்ணில் புதைந்து கிடந்த ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. ஆனால் இதை உடைச்சி சேதப்படுத்தியிருக்காங்க. இந்த கோவில் கண்டறியப்படும் போது இந்த வேல் உடைக்கப்படலை, சரியாதான் இருந்திருக்கு. இப்போ யாரோல உடைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் கடவுள் முருகனும் தமிழ் மொழியும் மிக பழமையானது எல்லாருக்கும் தெரியும். இதற்கு பல ஆதாரங்களும் இருக்கு. மேலும் ஒரு ஆதாரமா இந்த கோவில் விளங்குது. இதே மாதிரி ஒரு சிவன் கோவில் கடல் மணல்ல சுமார் 500 ஆண்டுகளாக புதைந்து கிடந்திருக்கு. அந்த கோவில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் கடல் மணலால் செய்யப்பட்டது. இதை அகத்திய முனிவர் செய்திருக்கிறார். இந்த சிவலிங்கத்திற்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்தும் இந்த சிவலிங்கம் கொஞ்சம் கூட கரைவதில்லைங்க. இந்த கோவிலை பற்றி லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்க. எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுக்குறோம். இந்த வரலாற்றை பகிர்ந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறையை போய் சேரும்.